ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிற மக்களை, கருத்துடைய கிருபையோடு இருக்குது. நான் நல்லா இருக்கிற மக்களை. அதாவது நாங்கள் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாடகைக்கு இருக்கிறோம் மக்களை. மொதல் 11,000 கொடுத்துட்ருந்தோம். இப்போ 2,500 ஜாஸ்தி பண்ணி ஒரு வருஷம் 1.5 வருஷம் தான் ஆச்சு அந்த வீட்டுக்கு. இப்போ 2,500 ஜாஸ்தி பண்ணுறாரு. ஏன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு மக்களை இந்த ஐடி பார்க்கில் இழுத்து சாத்தணும் மக்களை. ஏன்னா ரொம்ப அட்டுழியம் அதிகமாகி போச்சு. ஐடி பார்க்கில் வந்து 10 பசங்க ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஒரே வீட்டில் இருந்துக்கிறாங்க மக்களை. 20,000 வாடகை. அந்த வீட்டுக்கு 20,000 இல்லை 10,000 ஒர்த்தாகாத வீட்டுக்கு 20,000 இவங்களே பண்ணி வச்சிடுறாங்க. வந்து உக்காந்துக்கிறாங்க. ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஒட்டுக்கு வந்துட்டு வெளியில் சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தொல்லை இல்லை. குடிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு மட்டும் அவங்களுக்கு இருந்தால் போதும், தூங்குறதுக்கு இருந்தால் போதும். அந்த மாதிரி இருக்கிறதுனால ஃபேமிலிங்களுக்கு இப்போ வீடு தர மாட்டேங்கிறாங்க மக்களை. எல்லா வீடும் காலி பண்ணிவிட்டு எல்லாம் இந்த ஐடி பார்க்கில் வேலை செய்கிறவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிடலான்னு. இதெல்லாம் நியாயமாக மக்களை? கோயம்புத்தூரில் ரொம்ப அக்கிரமம் நடக்குது மக்களை. அநியாயமும் அக்கிரமும் அதிகரித்து போச்சு இது கோயம்புத்தூரில். வாடகைக்கு இல்லை, நாங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வீடுங்களை மாற்றி மாற்றி எங்களுக்கு போதும்னு ஆயிடுது. சொந்தமாக ஒரு வீடு கட்டலைன்னா வாடகை காசு எங்களுக்கு மிஞ்ச மாட்டேங்குது. வாடகை கொடுத்தே நாங்கள் மீற முடியல. இதில் நாங்கள் சொந்தமாக எங்கள் வீடு கட்டுறது. நாங்கள் இருக்கிற ஓனரு ஒரு பெரிய கோடீஸ்வரன். அந்த ஆளுக்கு ஊருப்பட்ட வீடுங்க மக்களை. இருக்கிறவங்களுக்கு வீடு இல்லை, இருக்கிறவங்களுக்கு ஊருப்பட்ட வீடுங்க. இல்லாத அப்பாவிங்களுக்கு இருக்கிறது கூட ஒரு வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டு கிடக்குறோம். எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில மக்களை. அதனால் இப்போ வீடு பார்த்துக்கிட்டு சுற்றிட்டுருக்குறோம் மக்களை. என்னால் வீடியோ சரியாக போட முடியல. இருந்தாலும் மக்களை ஏதாவது எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முடிவை சொல்லுங்கள் மக்களை. நீங்களாவது கேட்டு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கள். அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த ஐடி பார்க்கில் இழுத்து சாத்திட்டாங்கன்னு வைங்க, இந்த அக்கிரமமும் நடக்காமல் போயிடும். ரொம்ப அக்கிரமம் நடக்குது இந்த ஐடி பார்க்கில் வேலை செய்கிறவங்கெல்லாம். எல்லா வயசு பசங்க வயசு பிள்ளைங்க எல்லாம் ஒட்டுக்கு தான் இருக்கிறாங்க மக்களை. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவங்க வீட்டு ஓனர்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்படி ஆனாலும் பரவாயில்ல. அவங்க ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதுல கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்க. அதனால் அப்பார்ட்மெண்ட்டில் என்ன நடந்தாலும் சரி அவங்களுக்கு விரைவில் தொடர பேசாமல்